Hello students, I'm from Top Skill Academy. நீங்க 6th செம் or 8th செம் ஸ்டூடெண்டா இருந்தா ஷுவரா காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த டைம்ல எங்க நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு தேடிட்டு இருந்துட்டீங்க. இப்போ நீங்க பார்க்க போற இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சிம்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன். டாப் ஸ்கில் அகாடமில சாஃப்ட்வேர் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் கைடன்ஸ், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கெரியர் பில்ட் பண்ணணும் ஆர் க்ரோ பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். இதுதான் நம்மளோட இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம சைன் இன் பண்ணிருக்கணும். சைன் இன் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று சைன் இன் அஸ் கெஸ்ட், இன்னொன்று வந்து சைன் இன் அஸ் அட்மின். ஸோ கெஸ்டா நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டூடெண்ட், இன்னொன்னு டீச்சர் ஃபேக்கல்ட்டியா நீங்க என்டர் ஆகிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்மினா போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அசைன்மெண்ட், கோர்ஸ், டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டேட்டா பேஸ் மாதிரி நீங்க இங்க இருந்தே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடை கிளிக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிட்டு தென் ஸ்டூடெண்டோட நேம் நான் ஜான் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்றேன். தென் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பாஸ்வேர்ட், தென் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் டிபார்ட்மெண்ட், நான் இப்போதைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிடும். இந்த டேட்டா பேஸ் வச்சுக்கோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க ஸ்டூடெண்டா சைன் இன் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மை கோர்சஸ்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் இப்படிதான் ஷோ ஆகும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கோ இந்த மாதிரி நேம் விசிபிளா இருக்கு. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இல்ல வெப் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இந்த மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் நேமுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஒருவேளை நீங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்குள்ள போயிடும். ஸோ இந்த கோர்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட், அசைன்மெண்ட், தென் கோர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதுக்கு எதுவும் ஆட் பண்ணல அப்படின்றதுனால கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்றது. ஸோ நீங்க ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்டே சாய்ஸ் கேட்கும். கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணி உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்ஸ் டாபிக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல நீங்க ஃபைலாவும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயுமே டேட்டாஸ் அட்டாச் கொரின்ஸ் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடிங் ஆட் பண்ணனாலுமே உங்களால தனியா எந்த லாங்குவேஜ் பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கான டெட் லைன்ஸ், அட்டாச்மெண்ட், சப்மிஷன் டேட் இது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். தென் அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன ஷோ ஆக போகுது அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க, அவங்களோட மார்க்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். அவங்க சப்மிட் பண்ண டைமுமே உங்களுக்கு இதுல ஷோ. தென் கோர்ஸ் பேஜ், இப்போ நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ள இருக்கோம். ஸோ அதுல அந்த கோர்ஸ் ரிலேட்டடான குவிஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே அது எப்போ அட்டன் பண்ணீங்க, அதோட ஸ்கோர்ஸ், அதோட டைமிங், செகண்ட்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் நம்மளோட இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்க பார்த்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளியில எவ்வளவு பிரைஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அதை விட லோ பிரைஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்றோம். வெறும் ப்ராஜெக்டான சோர்ஸ் கோட் மட்டும் இல்லாம அதுக்கான டாக்குமெண்டேஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டு நோ மோர் அபவுட் தி ப்ராஜெக்ட், கான்டாக்ட் அஸ்.